Daily. Taste the Daily. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற CITU தொழிற்சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம் தங்கலிங்கம், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. குமரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்தில் சொந்தமான கோயில்களில் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் தற்போது 352 பேர்கள் மட்டுமே முழுநேர உள்துறை ஊழியர்களாக உள்ளனர். இவர்களுக்கு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரியும் ஊழியர்களுக்கு மட்டும் 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மற்ற ஊழியர்களுக்கு 3,000 முதல் 6,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. அரசு ஆணைப்படி சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என கோவில் பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கடந்த 12 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஏப்ரல் மாத ஊதியமும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்க இன்று காலை சுசீந்திரத்தில் உள்ள இணை ஆணையர் அலுவலகம் முன்பு கோவில் பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்திய தொழிற்சங்கத்தினர் CITU குவிந்தனர். அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை மறியல் போராட்டத்தில் ஈடுபடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து CITU அமைப்பை சார்ந்த தொழிலாளர்கள் இந்து சமய கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் பணியாளர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட DSP மகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். Taste the Daily.